வணக்கம். நேரம் காலை 7:36. எங்கன்னா ஃப்ளோரன்ஸ், இட்டாலியில ஃப்ளோரன்ஸ் அப்படிங்கிற ஒரு சிட்டி. பிசால இருந்து 1 hour ட்ரெயின் ஜர்னி. இங்க நேற்று ஈவினிங் ஸ்டே பண்ணிட்டு காலையில கிளம்பிட்டேன். இங்க இருக்கிற அட்ராக்ஷன் பார்க்கலான்ட்டுன்னு. மதியானம் 2:30க்கு ரோமுக்கு ஃப்ளைட்டில் ட்ரெயின் இருக்கு. ரோமுக்கு போயிட்டு அங்கிருந்து ஃப்ளைட் போஸ்னானுக்கு. இங்க ஆஃப் டே ஃப்ளோரன்ஸ்ல ஸ்பெண்ட் பண்ண போறேன். பைசா சிட்டியை விட ஃப்ளோரன்ஸ் நல்லா இருக்கு ஆக்சுவலா. பெருசா நல்ல பில்டிங்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம். பைசா அந்த அளவுக்கு எனக்கு சிட்டி அவ்வளவா நல்லா இருந்த மாதிரி தெரியல. இது ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு வெதர், சில்லுன்னு. இதை நான் எப்படி நிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்னோட கேமராவை செல்ஃபி ஸ்டிக் அதோடைய தன்மையை இழந்து விட்டது. 2 கண்ட்ரிக்கு தான் அதை தூக்கிட்டு போனேன், அதுக்குள்ள போச்சு. இதுதான் ஃப்ளோரன்ஸ் சிட்டி. இங்க ஒரு ஃபேமஸான கெத்தட்ரல் இருக்கு ஃப்ளோரன்ஸ்ல. அதை தான் பார்க்கலான்னு போறேன். சூப்பரா இருக்கு. மொழி இல்லாமல் ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன். ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன். வாவ் வாவ். கெத்தட்ரலை பார்த்துட்டேங்க. அடேங்க அப்பா, இவ்வளவு பெருசா இருக்கு. பாருங்க, இதுதான் அந்த ஃபேமஸான கெத்தட்ரல் ஃப்ளோரன்ஸ்ல. பாருங்க, செமையா இருக்கு. ஓ, அப்பா எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கயா. வாவ், செம்மையா இருக்கு ஆர்கிடெக்சரு. இங்க ஒண்ணு இருக்கு. அடேங்க அப்பா, ஒண்ணை விட ஒண்ணு மிஞ்சுற மாதிரி தாங்க இருக்கு. இவ்வளவு பெருசா, இவ்வளவு பெருசா. நான் வெனிஸ்ல பார்த்ததெல்லாம் இதுல பாதி சைஸ் தான் இருந்துச்சு. பாருங்க. அந்த நேரத்துக்கு மணியெல்லாம் அடிக்குது.
நின்னுடுச்சு. சூப்பர். செம்மையா இருக்கு, செம்மையா இருக்கு. இது ஃப்ளோரன்ஸ்ல இருக்கிற கேத்தட்ரலோட ஒரு பக்கம். இது மட்டுமே அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு. இதுக்கு பக்கத்துல ஒரு டவர் இருக்கு. நம்ம இப்ப இத சுத்தி வருவோமா, எவ்வளவு பெருசா இருக்குன்னு பார்ப்போம். இங்கெல்லாம் எல்லா இடத்துலயும் ஆர்மி வேன் நிக்குது. இந்த இட்டாலியில டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் இருக்கிற இடத்துல பாதுகாப்புக்காக. இது அந்த டவருடைய இன்னொரு பக்கம். அடேங்கப்பா, இங்க பாருங்கயா, எப்படி நம்ம ஊரு டைரக்டர்ஸ் இந்த இடத்த மட்டும் மூவில எடுக்காம விட்டாங்கன்னு தெரியல. செம்மையா இருக்கு. எப்படி இங்க மட்டும் விட்டீங்க தமிழ் டைரக்டர்ஸ்? இல்ல எதுலயாவது எடுத்து வச்சிருக்கீங்களா இந்த இடத்தையும்? வாவ், பாத்தீங்களா? பெல் டவராமா அது. பெல் டவர்ல அடிக்கடி மணி அடிச்சுட்டே இருக்கு. இவ்வளோ பெருசா இருக்கு, இவ்வளோ பெருசா இருக்கு. ஃப்ளோரன்ஸ். இப்போ போயிட்டு நான் கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துட்டு வரேன் இந்த இடத்துல. குளிர் வேற இந்த பக்கத்துல. செம்மையா இருக்குப்பா, செம்மையா இருக்கு. வாவ், இந்த ஆங்கிள் பாருங்க. இது கேத்தட்ரலோடைய இன்னொரு சைடு. அதான் நான் 2 பக்கம் பார்த்திருக்கேன். காத்து செம்மையா வீசுது, குளிர் தாங்க முடியல. இது இன்னொரு பக்கம். பிரம்மாண்டம், பிரம்மாண்டம் பா. யூரோப்லதான் எத்தனை பிரம்மாண்டம் இப்படி எல்லாம் கட்டி இருக்காங்க, ரசிச்சு ரசிச்சு. இந்த சைடுல ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க போல, மெயின்டெனன்ஸ் ஒர்க் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இது அப்படியே கண்டினியூ ஆகுது. இந்த சைட்லயும் பெருசா பாக்குற மாதிரி இல்ல.
டைல்ஸ் டிசைன் தாங்க பா. ஓகே, அந்த 2 சைடுல தான் இருக்கு கெத்தட்ரல். இந்த பக்கம் ஒன்றும் இல்லை. ஓ ஓ காட், வாவ். ஐரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷனா? ஐரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இங்க ஏதோ போட்டிருக்காங்க. ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பேர் போல. இந்த சைட்லாம் ரொம்ப அழுக்கான மாதிரி இருக்கு. மீதி 2 பக்கமுமே செம்மையா இருந்துச்சு. பாருங்கய்யா, வராங்க பாருங்க, பிரம்மாண்டம். அப்பா, என்னங்க இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. இது அந்த 4வது பக்கம். ஏதோ 1/2 கிலோமீட்டர் இத சுத்தி நடந்து வர்ற மாதிரி இருக்கு கெத்தட்ரல சுத்தி. ஒரு ரவுண்ட் அடிச்சோம்னா இருக்கும் கண்டிப்பா 700 மீட்டர்ஸ் அந்த மாதிரி. கை வலிக்குது. எப்படி சூப்பரா இருக்குல்ல? கெத்தட்ரல்ல நான் ஒரு சுத்தி வந்துட்டேன், கோயில சுத்துற மாதிரி. இந்த ஆங்கிள் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா, காலையில 7:30 மணிக்கே வந்துட்டேன் ஹாஸ்டல்ல இருந்து செக் அவுட் பண்ணிட்டு. இது என்னடான்னா ஒரு 5 மினிட்ஸ் நடக்கிற டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. ஃப்ளோரன்ஸ்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனதுன்னா இந்த ஒரு கெத்தட்ரல் மட்டும்தான். மற்றபடி வேற என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஃப்ளோரன்ஸ் மாநகரம் சிட்டி சூப்பரா இருக்கு. ஃப்ளோரன்ஸ் சூப்பரா இருக்குங்க. ஒரு பில்டிங்
நீரென்றாலும் தருவேன் இந்த அழகு கண்டு வியந்து போகிறேன். மொழியில்லாமல் ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன். இந்த பாட்டு தான் கேட்டுட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. குளிர்ப்பா, செம்மையா குளிருது. போஸ்னான்ல இருக்கிற மாதிரி இருக்கு ஃப்ளோரன்ஸ் வெதர். இத பாத்தீங்கன்னா, நம்ம நேத்து பைசால பார்த்தோம்ல, அதே மாதிரி ஒரு ரிவர். அந்த ரிவரை சுத்தி ரெண்டு பக்கமும் அதே மாதிரியான பில்டிங்ஸ், பழைய காலத்து பில்டிங்ஸ். இந்த கெத்தட்ரல் இருக்கிற அந்த சைடு எல்லாமே புது பில்டிங்ஸ் மாதிரி இருக்கு. மற்றபடி அதுல இருந்து வெளியே வந்தோம்னா அதே பைசால இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. போண்டோ வெச்சியா இங்க நிறைய பேர் என்னமோ வெச்சியான்னு தான் இருக்கு. இதுவும் ஒரு ஃபேமஸான அட்ராக்ஷன் ஃப்ளோரன்ஸ்ல. இப்பதான் வெதர் கொஞ்சம் கொஞ்சமா பெட்டர் ஆயிட்டு வருது. நான் தாங்குற அளவுக்கு இருக்கு. இந்த பாண்டே வெச்சியா அதோடைய கரையில் நடந்து கொண்டிருக்கிறேன். இந்த பக்கம் ரோடு போகுது. எனக்கு பின்னாடி ஒரு பிரிட்ஜ் இருக்குல்ல, அதுதான் ஃபேமஸா. நான் சும்மா கொஞ்ச நேரம் இந்த பக்கம் நடந்துட்டு அதை போய் பார்க்குறேன். அங்க ஒரு பையன் இப்படி போறான் பாருங்க. ஆத்துல சின்னதா இருக்கு அந்த போட்டு மாதிரி ஒரு இது. அதுல எப்படி போறான். இந்த பக்கம் ஒருத்தர் வராரு. வாவ். தித்தினோன்னு இருக்கு, ஒரு ஆள் மட்டும் உட்கார்ற மாதிரி. இதுதான் இவங்க என்டர்டைன்மெண்ட் போல ஃப்ளோரன்ஸ்ல. இங்க பாருங்க அந்த பாண்டே வச்சு அதுகிட்ட எப்படி இருக்குன்ட்டுன்னு ஒரு டெம்பிள் மாதிரி ஃபீல் ஆகுது. உள்ள போயிட்டே இருக்கிற மாதிரி. சூப்பரா இருக்குல்ல. இந்த பக்கத்துல ஆறு, இங்க ஒரு பிரிட்ஜ் இருக்கு. இந்த இடத்துல ரொம்ப தூரத்துக்கு இந்த மாதிரி இருக்கு.